தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கயத்தாறு செல்லும் சாலையில் கூழைத்தேவன்பட்டி அருகே செயல்படும் தீப்பெட்டி ஆலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 6 இயந்திரங்கள், தீக்குச்சிகள், மூலப்பொருட்கள் என சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் எரிந்து முற்றிலுமாக சேதமானது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக 200 புதிய பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் புகைப்படம் ஒட்டப்பட்டு தயார் நிலையில் நிற்பவற்றில் 100க்கும் மேற்பட்டவை CNG எனப்படும் எரிவாயு மூலம் இயக்கப்படும் பேருந்துகளாக அமைந்துள்ளன. ஓட்டுநருக்கு மின்விசிறி, கண்காணிப்பு கேமராக்கள், ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் உள்ள பயணிகளுக்கு சீட் பெல்ட், ஹைட்ராலிக் கதவுகள், புதிய வடிவிலான குஷன் சீட்டுகள் என பேருந்துகள் ஜொலிக்கின்றன. சிவகங்கை நகராட்சிக்கு வாடகை பாக்கி வைத்திருந்த கடைகளுக்கு சீல் வைக்க சென்ற அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 139 கடைகளின் வாடகை பாக்கி மொத்தம் 1,36,00,000 ரூபாய் கடந்திருப்பதாக கூறப்படுகிறது. பலமுறை நோட்டீஸ் வழங்கப்பட்டும் தொகையை செலுத்தாததால் நகராட்சி நிர்வாகம் கடைகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுத்தது. இதனால் கடைக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு அதிக வாடகை பாக்கியிருந்த 4 கடைகளுக்கு மட்டும் சீல் வைக்கப்பட்டது. எப்படி ஒன்று டபுளாக எந்த இதுலையுமே எந்த ப்ராசஸுமே டபுளாக ஏற்றணும். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே மூதாட்டியிடம் அரிசி கேட்பது போல் நடித்து நகையை பறித்த வடமாநிலத்தவர் கைது செய்யப்பட்டார். வெள்ளோடு குட்டப்பாளையத்தைச் சேர்ந்த சரோஜா என்ற மூதாட்டியின் வீட்டிற்கு வந்த மர்ம நபர் அவரிடம் அரிசி கேட்டுள்ளார். அப்போது திடீரென மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 3.5 சவரன் செயினை மர்ம நபர் பறித்து சென்றார். இதுகுறித்து மூதாட்டி சரோஜா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் பணிக்கம்பாளையத்தில் தங்கியிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சரிஃபுல் முல்லா என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த நகையை மீட்டனர். ஆனி மாத செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. சுப்பிரமணிய சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பச்சை நிற பட்டு உடுத்தி வெள்ளிக்கவசம், திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் அருகே 17 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புலியூரைச் சேர்ந்த வினோத்குமார் என்ற 28 வயது இளைஞர் 17 வயது சிறுமியை அவரது தந்தை அழைத்து வர சொன்னதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் வினோத்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பரங்கிப்பேட்டை கிள்ளை கடற்கரை பகுதியில் 2 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க இந்துஸ்தான் நிறுவனம் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு இன்னும் முடிவை அறிவிக்காத நிலையில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று அனைத்து கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு அருகே உள்ள கங்கையம்மன் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மோட்டூர் கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி தேர்கலச அபிஷேகமும் மற்றும் மூலவர் அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதையடுத்து பக்தர்கள் உடலில் ஊக்கு குத்தி அம்மனுக்கு அந்தரத்தில் பறந்து வந்து மாலை அணிவித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவர் கங்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். தருமபுரி அருகே 7 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கொலை செய்த இளைஞருக்கு தூக்கு தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. காட்டம்பட்டியைச் சேர்ந்த பிரகாஷ் கடந்த 2023ஆம் ஆண்டு தன் வீடு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கொலை செய்ததாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து முறையான அரசு ஆணை ஏதுமின்றி கடத்தூர் செல்லும் வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மதகு வழியாக திறக்கப்பட்டு ஆற்றில் செல்லும் நீர் முழுமையாக சென்றடையாத நிலையில் வேறு வாய்க்காலில் நீர் திறப்பை கண்டித்து வாய்க்காலில் இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மடத்துக்குளம் நீர்வளத்துறை அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. காவேரிப்பட்டினம் அருகே பால்குட ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே திருக்கட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. சாப்பரத்தி ஊராட்சி பனமுட்லு கிராமத்தில் உள்ள சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தொட்டப்பன், காவிரியம்மன் மற்றும் மகாமாரியம்மன் திருக்கோவிலில் இந்த விழா நடந்தது. நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடங்களை சுமந்து மேளதானங்கள் முழங்க பக்தி பாடல்களோடு காவிரிப்பட்டினம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வீரராகபுரம் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு பெரிய மாடு, நடுமாடு, சின்னமாடு என 3 பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் நெல்மணிகள் மலை போல் குவிந்து கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இலந்தைக்குளம் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 800 மூட்டைகள் மட்டுமே எடை போடுவதால் விவசாயிகள் இரவு பகல் பாராமல் களத்தில் காத்து கிடந்து நெல்களை பாதுகாக்க வேண்டிய நிலை உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கூடுதலாக எடை போடும் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அருகே டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக கூறி பெண்ணிடம் 74 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சோமரசம்பேட்டையைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் தங்கள் ஆதாரை பயன்படுத்தி போலி சிம் கார்டுகள் வாங்கப்பட்டு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க பணம் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். அதனை நம்பி பல கட்டங்களாக சுமார் 74 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அளித்துள்ளார். இந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் புகார் அளித்த நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ விளைச்சல் குறைந்ததால் அதன் விலை அதிகரித்து விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பலாப்பழ விளைச்சல் சற்று குறைந்துள்ளது. இதனால் சந்தையில் பலாப்பழங்களின் தேவை அதிகரித்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்து வருகிறது. இந்நிலையில் பஞ்சப்பள்ளி பகுதிக்கு வரும் யானை பழங்களை சேதப்படுத்துவதாகவும் அதனை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விபி ராம்ஜி என்ற புதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பணி நாட்களை 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல திருப்பூர், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து கும்பகோணத்தில் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.